ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சிம்பிளான குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யுதுன்னு. அதுக்காக ஒரு குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதக்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கினதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போது நான் இதிலையே வேக வச்சுருக்கிற வெள்ளை மூக்கடலையே இது கூட சேர்த்துக்கிறேன் தண்ணியோடைய. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், சோம்பு, கசகசா, முந்திரி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது நல்லா கொதித்து வந்துச்சு. இப்போ இதில் தேங்காய் பேஸ்ட்டு இதில் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு இதை நம்ம கொஞ்சம் நேரத்தில் கேஸ் ஆஃப் பண்ணிக்கணும். பாருங்கள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக கொத்தமல்லி தூவி கேஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த குருமா இட்லி, தோசை, சப்பாத்தி கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்மளோட சுவையான குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.